இஸ்லாத்தின் பாதுகாப்புக்கு முக்கியமான இரு சூறாக்கள். செய்வேனும் தீங்கும் பொறாமையும் எதிர்த்து நம்மை காக்கும் வலிமை மிக்க ஆயுதங்கள். இவைதான் சூரா ஃபலக் மற்றும் சூரா நாஸ். முஐதைத்தேன் என அழைக்கப்படும் இந்த சூறாக்களின் வரலாறும் சிறப்புகளும் என்ன என்பதை இன்று பார்ப்போம். சிறப்பு மற்றும் அதிசாதாரங்கள். அப்துல்லா இப்னு உபை ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையும் மாலையும் சூரா இக்லாஸையும் முஇதைத்தைன் சூறாக்களையும் 3 தடவை ஓதிக்கொள்வீராக. இது சகல தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவீர் என கூறினார்கள். ஹல்ரத் ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்ற போது சூரா ஃபலக் மற்றும் சூரா நாஸ் ஆகிய இரண்டையும் ஓதி தம் கைகளில் ஊதி சேர்த்து தங்களின் உடலெங்கும் தடவிக் கொள்வார்கள். மரண படுக்கையில் நானே அவர்களுக்கு இதை செய்தேன். மற்றொரு ஹதீஸில் ஹல்ரத் அப்துல்லா இப்னு உபை ரலியல்லாஹு கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையும் மாலையும் சூரா இக்லாஸ் ஃபலக் நாஸ் ஆகிய 3 முறை ஓதிக்கொள்ள சொன்னார்கள். இது தீங்கிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும் என கூறினார்கள். இறங்கிய வரலாறு. நுபைத் பின் அக்ஸம் என்ற யூதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்தான். சீப்பு, அதன் பற்கள் மற்றும் முடிச்சு போட்ட நூல்களை ஒரு பெரித்த மர குள்ளையில் வைத்து தர்வான் என்ற கிணற்றில் உள்ள பாறையின் கீழ் புதைத்து வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூனியத்தின் தாக்கத்தில் சுமார் 6 மாதங்கள் தவித்தார்கள். சில வேளைகளில் செய்யாத காரியங்களை செய்துவிட்டதாக கருதி கொள்வார்கள். ஆனால் அக்காரியத்தை செய்து இருக்க மாட்டார்கள். ஒரு நாள் கனவில் 2 மலக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தனர். அவர்கள் உரையாடலில் சூனியம் செய்தவர் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் அந்த இடம் குறித்து கூறினர். விழித்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹல்ரத் அலி, ஜுபைர், அம்மார் ரலியல்லாஹு தஆலா ஆகியோரை அனுப்பி அந்த இடத்திலிருந்து பொருட்களை எடுக்க செய்தார்கள். அந்த பொருட்களில் ஒரு சீப்பும் பற்களும் 11 முடிச்சல் கொண்ட கயிறும் இருந்தன. ஒவ்வொன்றிலும் ஊசியில் இருந்தது. சிகிச்சை மற்றும் இறைவனின் விலை மதிக்க முடியாத வரம். அல்லாஹ் தஆலா இந்த சூனியத்தை கலைந்து துலக்கிய வகையில் சூரா ஃபலக் மற்றும் சூரா நாஸ் ஆகியவற்றை இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதி சொல்லும் போது ஒவ்வொரு முடிச்சும் அவிழ்ந்தது. அவருடன் இந்த துவாவும் கூறப்பட்டது. சஹாபாக்கள் கேட்டனர், அந்த யஹூதியை தண்டிக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் எனக்கு நிவாரணம் அளித்து விட்டான். என் காரணமாக யாரும் துன்பப்படுவதை நான் விரும்பவில்லை என்று கூறினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, முஅவ்விதைத்தைன் சூறாக்கள் நம்மை தீமைகளில் இருந்தும் சூனியத்தில் இருந்து பொறாமையில் இருந்து காக்கும் அல்லாஹ்வின் அருமையான பாதுகாப்பு கவசங்கள். தினமும் காலையும் மாலையும் 3 முறை ஓதுவோம். தூங்கும் முன் நம் மீது ஊதுவோம். நமது உயிரும் உடலுமாக பாதுகாக்கப்படுவோம். இந்த இனிய வரலாற்றையும் இஸ்லாத்தின் உண்மையான பாதுகாப்பு முறையையும் மற்றவர்களுடன் பகிருங்கள். வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னும் பல பயனுள்ள விடயங்களை பகிர்வோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.